எல்லாருக்கும் வணக்கம். அ என்ன பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். என் பேர் வந்து பெருமாள் பிள்ளை. நான் வந்து ஆஸ்திரேலியால இருக்கிறேன். நான் ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட் பை ப்ரொஃபஷன். நான் என்ன பத்தி சொல்லணும்னா, நான் சின்ன வயசுல 12 வயசுல இருக்கும்போதே மெடிடேஷன் கத்துக்கிட்டேன். ஆனா ஆன் அண்ட் ஆஃப் அப்படியே போனேன். ஆன் அண்ட் ஆஃப் இதன் பலன்கள் ஏன் இத கத்துக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. சும்மா அப்படியே மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு போய்க்கிட்டே இருந்தது தான். அ அ அங்கேருந்து ஒவ்வொரு குருமாரா போனேன். நான் முதல்ல ஆரம்பிச்சது சுவாமி சச்சிதானந்தான்னு. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த ரஜினிகாந்தோட குரு அவரு. அவர் தான் ஆரம்பிச்சு விட்டது. அதுக்கப்புறம் நெறைய குருமார்ட்ட போனேன். ஏதோ ஒரு காரணத்தால நான் எல்லார்ட்டயும் ஒழுங்கா கத்துக்கலன்னு நெனைக்கிறேன். அதனால நான் இந்த தேடல் இருந்துகிட்டே இருந்தது எனக்கு. என்ன இது ஒண்ணுமே சரியா வரலேன்னு. அப்புறம் கடைசியா மகாயோகம்னு ஒரு குரூப்ல இருந்தேன். அவங்ககிட்டயும் ஆ அப் எல்லாரும் கத்துக் குடுத்தாங்க. என்னுடைய கத்துக்கிற திறன் பிழையோ, நான் கத்துக்கிற முறை பிழையோ என்னவோ தெரியல. அதனால ஒழுங்கா எனக்கு சரி வரல. அப்ப நான் தேடிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னேன்ல. கடைசியா ஒரு நாள் இப்படி தேடிட்டு இருக்கும்போது, YouTubeல பார்த்தேன். ஐயப்ப மாஸ்டர்ல ஒரு புரோகிராம் பார்த்தேன். அப்ப அவர் சொல்றாரு, "நீங்க மெடிடேஷன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 2, 3 நாள்லயே உங்களுக்கு அது பலன் தெரியும்." அப்படின்னு என்னமோ சொல்லியிருந்த மாரி இருந்துச்சு. 40 டேஸ் நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா, இந்த மெடிடேஷன் பலன் உங்களுக்கு கட்டாயம் தெரியும். நான் உண்மையில தேடுனது என்னன்னா, அஸ்ட்ரல் ட்ராவல் பண்றதுக்கு யாராவது வருவாங்களான்னு. அப்ப அவர் சொல்லியிருந்தாரு, எல்லாமே பாசிபிள் தான். 3 ஐ ஓப்பன் ஆகும். 40 டேஸ் நீங்க பண்ணணும். அப்படி நீங்க பண்ணுனீங்கன்னா, ம் உங்களுக்கு இந்த மெடிடேஷன் இந்த டைப் ஆஃப் மெடிடேஷன்ல உங்களுக்கு கட்டாயம் பலன் தெரியும்னு சொன்னார். நான் இதுக்கு முந்தி விபாசனாலாம் ஒரு 3 தடவ பண்ணியிருப்பேன், புத்தர்ல. ஆனால் இந்த மாரி யாரும் அங்கேயும் யாருமே கேரண்டி குடுத்ததில்ல. உங்களுக்கு என்ன நடக்கும்ங்கிறது சொல்லல. கேரண்டினாலும் அட்லீஸ்ட் இப்படி ஒண்ணு நடக்கும்னு சொல்லியாவது சொல்லல. அப்ப நான் சரி ஓகே இத ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு 40 டேஸ் தானே ட்ரை பண்ணோம். முதல் நாள் சும்மா பார்ப்போம் அப்படின்ட்டு. என்னத்த புதுசா சொல்லிற போறாங்க அப்படின்ட்டு ஆரம்பிச்சேன். இந்த ஆனாபானா மெடிடேஷன் முதல்ல பத்ரிஜிக்கு நமக்கு இந்த நமஸ்காரம் அவருக்கு சொல்லிக் குடுத்ததுக்கு, இது நான் ஆரம்பிச்சு முதல் நாளே எனக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. நான் பார்த்தேன் ஒரு உடம்புல ஒரு வித்தியாசம், மனசு கூடயே ஒரு மாரி லைட்டா இருக்க மாரி. ஆ சரி அடுத்த நாள் யோசிச்சேன். சரி இன்னொரு நாள் செஞ்சு பார்ப்போமே என்னதான் நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் டே ஒரு 5 மினிட்ஸ்க்கு தான் செஞ்சிருப்பேன். 2ண்ட் டே 5 மினிட்ஸ்ல ஒரு 20 மினிட்ஸ் செஞ்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். 2ண்ட் டே 2ண்ட் டேயே என்னால 1 ஹவருக்கு இருக்க முடிஞ்சது. என்னைய அறியாமயே. அப்ப நான் பார்த்தேன், இதுல ஏதோ வித்தியாசம் இருக்குது. நம்ம தொடர்ந்து கொண்டு போகணும்னு, அப்படியே ஸ்டார்ட் பண்ணி 41 டேஸ் முடிச்சேன். பிறகு 41 டேஸ் முடிஞ்சோனே எல்லாம் தொடர்ந்துகிட்டே போவோம்னா, அப்படியே தொடர்ந்து இப்ப ஆல்மோஸ்ட் 12, 13 மாசம், 15 மாசம் ஆச்சு. தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப தியானத்தின் பலன்கள்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, அ நிறைய, நிறைய. அ இதுக்கு முந்தியே எனக்கு வந்து நான் கனவுல கனவுல அஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த உடம்பு மேல எல்லாம் போய் சுத்துனது நான் கவனிச்சிருக்கிறேன். ஆனா, அப்பல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது. நெறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தேன். இது என்ன இப்படி ஒண்ணு நடக்குதே என்னன்னு. நான் முந்தி ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர்ஸ் ஒரு 35 பேர் மெடிடேஷன் குரூப்ல இருந்தேன். அவங்கள கேட்டு பார்த்தேன். அவங்கலாம் அப்படிலாம் நடக்காது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. யூ ஆர் ஜஸ்ட் என்னமோ நீங்க யோசிக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டாங்க. சரின்னு விட்டாச்சு. இப்ப இங்க வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது, அது அஸ்ட்ரல் ட்ராவல் தான். பார்ட் ஆஃப் அஸ்ட்ரல் ட்ராவல். அது அன்கான்ஷியஸ் லெவல்ல நடந்த அஸ்ட்ரல் ட்ராவல். அப்ப கான்ஷியஸ் லெவல்ல கான்ஷியஸா இத பண்ணணும் அப்படின்னுங்கிறது தான் என்னோட மெயின் நோக்கமே. அப்புறம் போக, போக, போக எனக்கு நடந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பாடி ஸ்டில்லா அப்படியே இருக்கிறத பார்த்தேன். ஆனா உள்ளுக்கு ஏதோ ஒண்ணு இங்க, இங்கேயும் இப்படி ஆடுது. அப்ப அதுவும் எனக்கு தெரியல யாருன்னு, என்னான்னு. அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது, இது வந்து என்னது சூட்சும சரீரம் தான் அங்க இங்க போகுது. வெளிய வர பாக்குது. அப்படிங்கிறதெல்லாம் இதுல வந்ததுக்கு பிறகு தான் தெரிய வந்தது. இன்னொரு மிச்ச முக்கியமான விஷயம் நான் கண்டுபிடிச்சது என்னன்னா,
உங்களோட எனர்ஜி லெவல் நெறைய இருக்குது. எனர்ஜி லெவல் காலைல எந்திரிச்சு நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணிட்டு, யோகாலாம் பண்ணிட்டு, உங்க வேலைகள்லாம் ஆரம்பிச்சுட்டு போனீங்கன்னா, ஈவினிங் வரைக்கும் அந்த எனர்ஜி லெவல் சூப்பரா இருக்கு. நீங்க என்ன ஒரு வேலை பண்ணாலும், அந்த வேலையில நல்லா ஃபோக்கஸ் உண்டாகுது. மத்தது இன்னொரு இன்னொரு விஷயம் நான் பார்த்தது என்னன்னா, என்னுடைய எமோஷன்ஸ் அதாவது முந்தியெல்லாம் சின்ன 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 விஷயங்களுக்கெல்லாம் டக் டக்குன்னு ஒரு 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 கோவம் வரும் பாருங்க. அதெல்லாம் நின்னு போச்சு. நெறைய பொறுமை வந்திருக்குது. அந்த பொறுமை வந்து இந்த பொறுமை வாரதுக்கு காரணம் இந்த விழிப்புணர்வுன்னு நெனைக்கிறேன். நான் இப்ப மெடிடேஷன்ல உட்கார்றோம். மெடிடேஷன்ல வேண்டியதில்ல. ஏதோ ஒரு வேலை பண்றோம். வேலைய இங்க இத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மைண்ட் எங்கேயோ போகுது. அப்போ உங்களுக்கு தெரியுது. இப்ப இங்க இந்த விழிப்புணர்வு கண்டுபிடிச்சோனே, இந்த விழிப்புணர்வ கத்துக்கிட்ட பிறகு, ஓ! அத திருப்பி கொண்டாடணும். இந்த வேலையில ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம எங்க இருக்கிறோம்? இந்த க்ஷணத்துல எங்க இருக்கிறோம்? அப்படிங்கிறது இப்ப எனக்கு தெரிய வந்திருக்கு. மிச்ச நாளைக்கு பிறகு. இவ்வளோ நாளைக்கு பிறகு. இன்னொரு இன்னொரு விஷயம் அதுல நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, நீங்க இந்த க்ஷணத்துல மட்டும் தான் வாழ முடியும் அப்படிங்கிறது எனக்கு தீர்க்கமா தெரிஞ்சுச்சு இப்ப. அதாவது நீங்க இந்த க்ஷணத்துல இருக்கும்போது, இந்த ஆஹா மொமெண்ட் இருக்கு தானே! அந்த ஆஹா மொமெண்ட் நீங்க வந்து எப்பயாவது ஒரு வாழ்க்கையில எல்லாருக்குமே நடந்திருக்கும் ஆஹா மொமெண்ட். அப்ப நீங்க ஆஹாங்கும்போது நீங்க அந்த நேரத்துல தான் இருப்பீங்க. நீங்க அந்த இடத்துல பின்னுக்கு இருக்க மாட்டீங்க. முன்னால வர ஃபியூச்சர்லயும் இருக்க மாட்டீங்க. அந்த செகண்ட்ல அங்க இருப்பீங்க. அப்பதான் அந்த ஆஹா மொமெண்ட் உணர்ந்திருப்பீங்க. அத மாரி நான் நெறைய உணர்ந்துட்டேன். இப்ப எனக்கு என்ன நடக்குன்னா, அதனால என்ன ஒரு செயல செஞ்சாலும், என்னால இந்த இதுல ஃபோக்கஸ் பண்ண முடியுது. மைண்ட் ஓடும். அத திருப்பி கொண்டு வர முடியுது என்னால. ஈவன் மெடிடேஷன்ல உட்காரும்போது கூடி, மைண்ட் ஓடுது. நம்ம அத திருப்பி கொண்டாந்துக்கிறோம். இப்ப அது அது வந்து எஃபர்ட்லெஸ்ஸா வருது. அதாவது ஒரு முயற்சி நம்மோட சொந்த முயற்சி இல்லாமயே, திருப்பி மெடிடேஷனுக்கு வந்துருது. அப்ப மெடிடேஷனுக்கு வர என்ன நடக்குன்னா, பாடி வந்து ஸ்டாட்டிக்கா இருக்குது. உள்ளுக்கு அப்படியே அமைதியா இருக்கிறோம். நமக்கு மெடிடேஷன் கண்டிப்பா இப்ப அது 1 ஹவர் வந்து இப்ப 2 ஹவர்ஸ் ஆச்சு. 2 1/2 ஹவர் ஆச்சு. அப்படியே 2 வேணும்னா நான் இன்னும் கூட இருந்திருக்கலாம். ஆனா, இங்க மத்த கமிட்மென்ட் இருக்கும் பாருங்க. அதனால நான் வெளியில வர்றது. இல்லன்னா 2 1/2 ஹவர்ஸ்லாம் ஈஸியா போகுது. அப்ப அது ஒரு என்னுடைய தியானத்தின் தியான இந்த 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 பிரமிட் மெடிடேஷன் பண்ணதுக்கு பிறகு வந்த பலன்கள். ஒரு வித்தியாசமான வித்தியாசமான இதுதான். நான் யாருக்கும் சொல்லுவேன். அதனால தான் எல்லாருமே தியானம் பண்ணணும் கட்டாயம். டெய்லி. இதுல என்ன ஒரே ஒரு என்னன்னா, நீங்க இத பிரேக் பண்ணக்கூடாது. டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த கன்டினியூட்டி இருந்தா தான் உங்களுக்கு அந்த தியானத்தின் பலன் உங்களுக்கு சரியா கிடைக்கும். அப்ப அது ஒரு இது. மத்தது நெறைய பேருக்கு அ டெ இப்ப நான் இது என்ன நான் உங்களுக்கு சொன்னேன் நான் அஸ்ட்ரல் ட்ராவல் தான் என் மெயின் கேம் இதுல வந்ததுக்கே. அப்ப நெறைய பேர்ட்ட கேட்டேன். ஐயப்ப மாஸ்டர் எல்லாருடைய இதுவும் பார்த்தேன். இங்க உள்ள அ அந்த யாரு கிரிஜா மேடத்திட யூடியூப் இவரு பிரதீப் விஜய்ட பார்த்தேன். ஒரு வம்சி மாஸ்டர் பார்த்தேன். அப்ப எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இந்த ஈஜிப்ட்டுக்கு போறதுக்கு. ஈஜிப்ட்ல போய் அந்த கீசா பிரமிட்ல மெடிடேட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அத அவர் சொன்னது வம்சி மாஸ்டர் தான். உங்களோட அடுத்த லெவலுக்கு நீங்க போறதுக்கு இந்த ஈஜிப்ட் பிரமிட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். போனீங்க நீங்க அங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா அப்படின்னு. சரின்ட்டு ஓகே. அந்த குரூப்ல போனோம். போய் ஈஜிப்ட்டுக்கு போனா, ஈஜிப்ட் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு குரு இருக்கார். மகாயோகம்னு சொன்னேன்ல அங்க. அவர் ஒரு சித்தர். அவர நான் காஞ்சிபுரத்துல போயிட்டு பார்த்தேன். அவர் எனக்கு சொன்னாரு, "நீங்க ஈஜிப்ட் போறதுக்கு சொன்னாலும், நான் ஒரு ஆர்டிக்கிள் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கும் எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. நீங்க என்ன பண்ணுங்க, ஈஜிப்ட் அந்த கோயில்களுக்கு போறதுக்கு முன்னு, உங்களோட உள்ளங்கையில எனர்ஜிய பார்த்துக்கங்க. இந்த உணர்வு உள்ளங்கையில வாரத பார்த்துக்கங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இது பிரமிட் உள்ளுக்கு போங்க. அங்க என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. அத எனக்கு வந்து சொல்லுங்கன்னு சொன்னாரு. அப்ப நான் அங்க இருக்கும்போது தான் பார்த்தேன், எங்கேயாவது போயிட்டு ஒரு ஒரு சிலையில நீங்க கைய இப்டி வச்சால், எனக்கு உள்ளங்கையில வந்து ஹார்ட் பீட் தெரியுது. அப்ப நான் நெனச்சேன், ஓ! இது என்ன தெரியலையே என்னான்னு.
இது நாம தான் நெனைக்கிற போறோம்ன்னு நெனச்சுக்கிட்டேன். ஆனா எங்க போனாலும் நடக்குது. அப்ப நான் என்ன பண்ணேன், அந்த நாங்க அங்க போயிட்டு வந்தோனே ஈவ்னிங் சத்சங் வப்போம். ஐயப்பன் மாஸ்டர் சீஃபா இருந்து அவர் சொல்லுவாரு என்ன நடந்துச்சு, யாராருக்கு என்ன நடந்துச்சு. அத நான் அவர்ட்ட சொன்னேன், இப்படி ஒண்ணு நடந்துச்சேன்னான்னு. அவர் சொன்னாரு, "ஆமா, அந்த அங்க இருந்து ரெசனேட் பண்ணுது. அப்ப நீங்க இனிமே எதையும் கேட்காதீங்க. சும்மா போய் நில்லுங்க. உங்களோட அருளால நான் இங்க வந்து நிக்கிறேன்." அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அது மாரி பார்க்க போனா, நான் அந்த ஹார்ட் பீட் கேட்டுக்கொண்டே இருந்தது. நான் மத்தவங்களுக்கும் சொல்லிக் குடுத்தேன். இப்படி ஒண்ணு நடக்குது. அப்ப அவங்களுக்கும் கேட்டது. அவங்களுக்கும் அது நடந்தது. அதுக்கு பிறகு நாங்க அ எனக்கு அங்க இன்னொரு விசேஷமான விஷயம் நடந்தது என்னன்னா, அங்க பிரமிட் உள்ளுக்கு 80 மீட்டர் டீப் போகக்கூடிய ஒரு பிரமிட் இருக்குது. அது பேர மறந்துட்டேன் நான். அதுல நாங்க 93 பேர் போயிருந்தோம் அந்த ட்ரிப்ல. அதுல 97 பேரும் அதுகளுக்கு போக ஆரம்பிச்சோம். ஆனா எல்லாரும் பேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. திருப்பி வந்துட்டாங்க. நான் அதுல போய்க்கிட்டே இருந்தேன். என்ன ஒரு எனர்ஜி அப்படியே கொண்டு போறது எனக்கு தெரியுது. அப்போ அது ஒரு குகை மாரி தான். நீங்க இப்ப இவ்வளவு தான் இருக்கும். அது உள்ளுக்கு, பிரமிட் உள்ளுக்கு. அப்ப நான் வேக 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 வேகமா போயிட்டு, அங்க போயிட்டு மேல போயிட்டு நின்டுட்டேன். நின்றா 4 பேர் தான் அதுல போனோம். அப்ப நான் அறிஞ்சது ஒண்ணு என்னன்னா, நான் உணர்ந்தது. இதுல ஏதோ ஒரு பவர் என்ன வழி நடத்துது அப்படிங்கிறது. அந்த தியானத்துல பலன் தான் அது. அதுக்கு பிறகு அங்க கீசா பிரமிட்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்காக தான் எல்லாருமே போனது. கீசா பிரமிட்ல மேல ஒரு இவரு அந்த ஒரு கல்லறை மாரி ஒன்று இருக்கு. அங்க நாங்க 2 குரூப்பா 52 பேர் உட்கார்ந்து மெடிடேட் பண்ணோம். அந்த 52 பேர்ல நான் உட்கார்ந்திருந்தப்ப, அது முடிஞ்ச உடனே ஐயப்ப மாஸ்டர் சொன்னாரு, "ரைட் எவரிபடி ஓப்பன் யுவர் ஐஸ்" அப்படின்னோனே, 2 ஹவர் நம்ம உட்கார்ந்தது ஒண்ணுமே தெரியல. அப்படியே 7 மணிக்கோ என்னமோ நாங்க உட்கார்ந்தோம். 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நைட். அப்படியே இப்படியே இருந்தது மாரி இருந்துச்சு. எந்த விதமான உணர்வும் இல்ல. அப்படியே அமைதியா ஒரு ஆழ்ந்த அமைதி மாத்திரம் இருந்தது. அவ்வளதான். அதுக்கு பிறகு அவர் வெளிய வந்து சத்சங் வச்சபோது சொன்னாரு, "நீங்க எல்லாருமே மேல போயிட்டீங்க. உங்களோட கர்மாலாம் அழிஞ்சுச்சுன்னு" சொன்னாரு. அது ஒரு நல்ல விஷயம் பாருங்க. அதுக்கு பிறகு நான் வெளிய வந்ததுக்கு பிறகு பார்க்கிறேன், என்னுடைய எனர்ஜி லெவல் நான் ஒரு எனர்ஜி ஹீலர் தான். சில பேருக்கு நான் இப்படி ஹீல் பண்ணுவேன். அப்ப எனக்கு தெரியுது எனர்ஜி லெவல் கூடுது அப்படின்னு. அதெல்லாம் இந்த தியானத்தின் பலன் தான். அப்ப அ அது ஒண்ணு நான் கண்டுபிடிச்சது. மத்தது தியானத்தினால வர்ற நன்மைகள்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அ தியானத்தால ஒரு கிளாரிட்டி வருது உங்களுக்கு பாருங்க. தியானத்தினால உங்களுக்கு முதல்ல எனர்ஜி வருது. எனர்ஜிலருந்து உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வருது. மனசுக்குள்ள வர்ற எண்ணங்கள் குறைஞ்சு போயிருது. இப்ப சொல்லுங்களேன் முதல்ல ஒரு 1 ஹவருக்கு 100 எண்ணங்கள் வந்திருந்தா, இப்போ உங்களுக்கு ஒரு 1, 2 எண்ணங்கள் வர பாக்குது. அப்ப நீங்க அத தட்டி விட்டுட்டு, நீங்க திருப்பி அதிலேயே அமைதியா இருக்க, உங்களுக்குள்ள ஒரு அமைதி வருது. அந்த அமைதியில ஒரு கிளாரிட்டி வருது. இந்த கிளாரிட்டியால என்ன நான் பார்த்தேன்னு சொன்னா, நீங்கள் உங்களோட வாழ்க்கை நீங்க வெளியில வெளியில யார் யார பார்ப்பீங்க ஒரு நாளைக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்கும், ஈவென்ட்ஸ் நடக்கும். அந்த சிட்யூவேஷன்ஸ் கூடி உங்களுக்கு சாதகமா மாறுறத நான் பார்க்குறேன். இவ்வளவு நாளா உங்களோட முறைச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் இருந்திருப்பாருன்னு வைங்களேன். நீங்க அவர் கூடி திருப்பி நம்மளோட நல்லபடியா பேசுறத நான் பார்க்குறேன். அப்ப நான் நான் நமக்குள்ள உள்ள ஒரு இது இருக்கும்ல. நான் இந்த அம்மா எப்படி பேசுமா இல்லையா? ஆனா திரும்பி அவங்க பேசுறாங்க. நல்லபடியா பேசுறாங்க, அன்பா பேசுறாங்க, நட்பா பேசுறாங்க. அப்ப அந்த மாரி சிட்யூவேஷன்ஸ் கூடி மாறுது. உங்களோட வாழ்க்கை தரம் மாறுது. என்னுடைய வாழ்க்கை தரம் மாறுச்சு. நான் ஒரு ஹிப்னோ தெரபிஸ்ட்ன்னு ஏற்கனவே சொன்னேன். அப்ப நான் ஹிப்னோ தெரபிஸ்ட்ன்னா, நான் வந்து ஒரு 1 ஹவர் போல எடுத்துக்குவேன் ஒரு கிளையன்ட்ட பார்க்கறதுக்கு. இப்ப அந்த 1 ஹவர்ல நான் முந்தி செஞ்சதுக்கும், இப்ப செய்றதுக்கும் எனக்கு பெரிய ஒரு வித்தியாசம் தெரியுது. இந்த ஸ்கில் லெவல் என்னை அறியாமலே நல்லா டெவலப் ஆயிருச்சு. ஒருத்தர்ட்ட பிரச்சனைய எப்படி அணுகணும், எந்த மாரி அணுகுனா இது சரி வரும், அப்படிங்கிறது எனக்கு தெளிவா தெரியுது. தெளிவாவே தெரியுது.
இப்ப இந்த பிஎம்சி குரூப்லயே நான் 2, 3 பேர இப்ப பண்ணியிருக்கிறேன். அந்த பலன் நான் பார்க்கிறேன். அவங்க திருப்பி நமக்கு சொல்லும்போது, என்ட இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு. இல்ல ம் இப்படி அப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனை நான் விரும்புற மாதிரி மாறிருச்சு இப்ப. இப்ப வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு தெரியுது. நான் இவ்வளோ நாள் நான் எத்தனையோ வருஷம் 20 வருஷம் போல செஞ்சிருக்கேன் இப்ப தெரப்பி. ஆனா இப்ப நான் செய்றதுக்கும், முந்தி செஞ்சதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது நான் இந்த தியானத்தின் பலன்னு தான் சொல்லுவேன். இந்த தியானத்தினால வந்த ஒரு அமைதியும், ஒரு ஒரு புதிய ஆற்றல், இந்த விழிப்புணர்வு அதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையா தான் நான் பார்க்கிறேன். உங்களோட வாழ்க்கைய இப்ப எந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு எனக்கு நெறைய தடவைகள் சந்தோஷமா இருக்கு. இந்த ஒவ்வொரு மொமெண்ட்ஸ் ஆஃப் ஹேப்பினஸ் இருக்குது. இந்த 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 க்ஷணத்துல நீங்க ஒவ்வொரு சனமும் இருக்கும்போது, அத யோசிக்கும்போது, ஹேய்! சந்தோஷமா இருக்கிறேன் நான் இப்ப. அந்த மாரி இருக்கு. அப்ப அது ஒரு பாயிண்ட் நான் பார்த்தது. தியானத்துக்கு வந்ததுக்கு பிறகு. அ அத தவிர நெறைய பேருக்கு சொல்லிக் குடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு எனக்கு. மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுப்போம். நானு பார்க்காம, சரி மத்தவங்களுக்கும் இத சொல்லிக் குடுப்போம் அப்படின்னு. மனசு வெளியில ஓடுறது குறைஞ்சிருச்சு. ஆன்மா பாக்குது. இந்த ஆன்மாவுக்கு மேல இப்ப நான் ஒரு உதாரணம் பார்த்தேன். நான் ஒரு இது பார்த்தேன் என்னன்னா, இப்ப நம்ம மூச்ச கவனிக்க சொல்றோம்ல. மூச்ச கவனிக்கிறது நம்ம ஆன்மா. சரிதானே? ஏன்னா மூச்சு இருக்குது, இந்த உடம்பு இருக்குது, மூச்சு இருக்குது. மூச்ச கவனிக்கிறது நம்ம ஆன்மா. இப்ப தான் எனக்கு இந்த ஆன்மாங்கிறது புரிய ஆரம்பிக்குது. அது புரிய நெறைய கிளாரிட்டி வருது பாருங்க. அப்ப அது ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்ன்னு நான் நெனைக்கிறேன். இந்த இது ஆனாபானா இதுல. அ மத் மத் ம மத்தது நான் சொல்லணும்னு சொன்னா, அது புதுசா தியானம் பண்றவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கொள்ளுங்க. விடாதீங்க. இத நீங்க விட்டீங்கன்னா, இது ஒரு பெரிய உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். இத விடாதீங்க. இத இதுல 2டே விஷயம் தான். 1 உங்களுக்கு எனர்ஜி வரும். அதுல கிளாரிட்டி வரும். அதுல விழிப்புணர்வு வரும். இந்த விழிப்புணர்வுலாம் வந்தோனே உங்க வாழ்க்கை சிறப்பா அமையும். சிறப்பா மாறும். அப்ப அதுதான் நான் சொல்ல வந்தது. இப்ப நான் நினைக்கிறேன். ஜெயந்திம்மா நிப்பாட்டவா எப்படி? ஹலோ! ஓகே சார். முடிச்சிட்டீங்கன்னா, அடுத்த அடுத்த கிளாஸ்ல கூட பாதி பேசுங்க சார். ரைட் அடுத்த கிளாஸ்ல பையனா பார்த்துக்கலாம். வந்து அது மட்டும் பேர் போயிடுச்சு. இன்னொன்னு அதுக்கு எங்க பக்கத்து ரூம் இருக்கு. 2 பொண்ணு, 3வது பையன். அப்ப எல்லாருக்கும் வணக்கம். பத்ரிஜி சாருக்கும், பிஎம்சில இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தந்த இந்த கோமதி மாஸ்டர் உங்க எல்லாருக்குமே நன்றி. ஜெயந்தி மாஸ்டர் இவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்காக தேங்க் யூ. ஜெயந்திம்மா